Hi, hello, welcome to Kritis Teacher Script. In the video, B.Ed second semester Child Rights and Protection paper. Next topic Vishakha committee pakram. That is நம்ம unit 3 பார்த்துட்டு இருக்கோம். அதுல next topic இருக்கக்கூடிய Vishakha committee பார்க்குறோம். இதுல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு இந்த பேப்பர்ல மற்ற வீடியோஸ் வேணும், மற்ற யூனிட்ஸ் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டும் இருக்கு. நீங்க அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் Vishakha கமிட்டி அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் Vishakha கமிட்டி. Vishakha கமிட்டிங்கிறது எப்போ, எங்கே, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதற்காக ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஒர்க் பிளேஸில் விமனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய, விமனுக்கு எதிராக நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, அதற்காக போராடக்கூடிய ஒரு கமிட்டியாக தான், ஒரு ஆர்கனைசேஷனாக தான் இந்த Vishakha கமிட்டி வந்து நம்ம சொல்கிறோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணினாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1997 ராஜஸ்தானில் Vishakha கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து சில தீர்ப்புகள், சில கைட்லைன்ஸ், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த Vishakha கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி விமனுக்கு எதிராக நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்காக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக அந்த Vishakha கேஸ் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது Vishakha அப்படிங்கிற நேம் வந்து ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். Vishakha அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ, அவங்க அந்த இதுலேருந்து தான் அந்த Vishakha கேஸ் அப்படிங்கிற நேம் வருது. விச் இஸ் ஒர்க் ஃபார் த விமன்ஸ் ரைட் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் விமனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ. அவங்க அந்த என்ஜிஓ பேர் Vishakha. அதுலேருந்து தான் வந்து இந்த Vishakha கேஸ் அப்படின்னு இதுக்கு நேம் வைக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பன்வாரி தேவி அப்படிங்கிறவங்க ஒரு கம்யூனிட்டி ஒர்க்கர், சோஷியல் ஒர்க்கர் மாதிரி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட்காக, விமன் அவேர்னஸ்க்காக, ஆன்டி டவுரி, அப்புறமா வந்து சைல்டு மேரேஜ், இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. வரதட்சணை கொடுமை, அப்புறமா குழந்தை திருமணம், இதை எதிர்த்து வந்து நிறைய வாய்ஸ் கொடுத்து நிறைய அவேர்னஸ் வந்து ராஜஸ்தானில் வில்லேஜ் ஏரியாஸில் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே அங்கே இருக்கிற ஒரு ஹை பீப்புளுக்கு, இல்லை அங்கே இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஒரு ட்ரபிளாக இருக்கும். ஸோ 1992 ஷி வாஸ் கேங் ரேப்டு பை இன்ஃப்ளூயன்ஸ் மெம்பர் ஆஃப் ஹர் ரூரல் வில்லேஜ் இன் ராஜஸ்தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, குஜார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் ஒரு சைல்டு மேரேஜ் நடக்குது. அங்கே ஒரு ஹை சொசைட்டி மாதிரி, இல்லை அங்கே ஒரு ஜமீன் ஃபேமிலி மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே அந்த குஜராத், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில், ஒரு குரூப் ஆஃப் ஒரு கேஸ்ட், அந்த ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு சைல்டு மேரேஜை எதிர்த்து இவங்க வந்து குரல் கொடுத்து அந்த சைல்டு மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து, அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் மெம்பர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1992 இவங்களை கேங் ரேப் பண்ணிடுறாங்க. பட் அப்போது இவங்கக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, லேக் ஆஃப் எவிடன்ஸ் இருந்ததுனால அந்த லோக்கல் கோர்ட்டில் வந்து இவங்களுடைய கேஸ் நிற்கலை, அவங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்துருச்சு. அதனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பட் பன்வாரி தேவியும் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரிட் பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க அண்டர் த Vishakha பிளாட்ஃபார்ம். அந்த என்ஜிஓ ஒன்று ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னாலே விமென்காக, அவங்க மூலியமாக போயிட்டு பன்வாரி தேவியும் அதர்ஸும் வந்து மற்றவங்களும் அவங்க கூட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த என்ஜிஓ, Vishakhaங்கிற என்ஜிஓ ஹெல்ப் பண்ணதுனால இது Vishakha கேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த சுப்ரீம் கோர்ட் இஷ்யூட் த Vishakha கைட்லைன்ஸ் ஆன் August 30, 1997 டு அட்ரஸ் ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இந்த கேஸினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் வந்துட்டு 1997 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அகெயின்ஸ்ட் த ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபார் உமன். உமனுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான கைட்லைன்ஸ், இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த Vishakha கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the Vishakha கேஸ் டிசைடட் பை இந்தியன் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் கைட்லைன்ஸ் அண்டர் 3 ஹெட்டிங்ஸ். 3 ஹெட்டிங்ஸ்க்கு கீழே வந்து ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணி ஆர்டிகல் 32 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஆர்டிகல் 32 பிரகாரம் 3 ஹெட்டிங்ஸ்க்கு கீழே இவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, டியூட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் ஆர் அதர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் இன் த ஒர்க் பிளேஸ். அதாவது ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஆகட்டும், இல்லை வேறு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், சூப்பர்வைசர், மேனேஜர் ஆர் ஹூஎவர் இட் இஸ், அவங்களுடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. Employers and responsible individuals must prevent and address sexual harassment in workplace by establishing clear procedure for resolution and prosecution. So, the institute or on the workplace செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், அந்த எம்ப்ளாயராக இருக்கட்டும், இல்லை ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாராக வேணா இருக்கட்டும், அவங்க ஒரு கிளியர் ப்ரொசீஜர் வச்சுருக்கணுமா அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு, ஒரு அந்த ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நடந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு, இங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கக்கூடாது, இது தப்பு, இது ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ப்ரொசீஜர் வச்சுருக்கணும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை வந்து இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும்.
அந்த ஹெட் ஆஃப் தட் இன்ஸ்டிடியூட் ஆர் தட் மேனேஜர் ஹூஎவர் அவங்க வந்து அது கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ். ஓகே, நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் கிளியர் ப்ரொசீஜர்ஸ் தான் அவங்க வச்சிருக்கணும் அப்படின்னு. அப்போ வாட் இஸ் மீன் பை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், எதை பண்ணால் குற்றம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷனும் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் அன்வெல்கம் செக்ஷுவலி டிட்டர்மைன்ட் பிஹேவியர் சச் அஸ் physical advances, request for sexual favors, sexual colored remarks or any other unwelcome verbal or non-verbal conduct. அதாவது ஒரு பெண்ணை கஷ்டப்படுத்தக்கூடிய வகையில் அது ஃபிசிக்கலாக இருந்தாலும் ஆர் வேர்பலாக இருந்தாலும் நான் வேர்பலாக இருந்தாலும் பிக்சரைஸ்டாக இருந்தாலும் எந்த வகையிலையும் அவங்களுடைய கன்சர்ன் இல்லாமல் நடக்கக்கூடிய எல்லாமே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் தான் சேரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஆர் அவங்க பண்ணுறவங்க எதிர்த்து வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும். அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனோட டியூட்டி அப்படின்னு 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டியூட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனையும் வந்து அந்த கைட்லைன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ். இட் ஃபட் ஆல் அது அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது இல்லை அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூட்டில் ஆர் அந்த ஒர்க் பிளேஸில் வந்து என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எம்ப்ளாயர் ஷுட் நோட்டிஃபை, பப்ளிஷ் அண்ட் சர்க்குலேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸ்க்கு நோட்டிஃபை பண்ணணும், சர்க்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா யூல் பி பனிஷ்ட், யூல் பி ஃபயர்ட் ஆர் யூல் பி சென்ட் டு பிரிசன் ஆர் வாட் எவர் இட் இஸ், உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு மத்தியில் சர்க்குலேட் பண்ணணும். Rules and regulations must explicitly prohibit sexual harassment and outline penalties. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். கண்டிப்பாக அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை எல்லா வகையிலும் ப்ரொஹிபிட் பண்ணக்கூடிய வகையில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். ப்ரைவேட் எம்ப்ளாயர்ஸ் ஷுட் இன்க்ளூட் தீஸ் ப்ரொஹிபிஷன்ஸ் இன் தேர் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அண்டர் த இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1946. ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்க, சில இடங்களில் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருப்பாங்க, சில ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேல் ஹாவ் தேர் ஓன் கைட்லைன்ஸ். ஸோ இது ப்ரைவேட் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்டல் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும், கான்ட்ராக்டல் எம்ப்ளாயர் யாராக இருந்தாலுமே இந்த ஆர்டர்ஸை வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தி கண்டக்ட் அமௌண்ட்ஸ் டு எ ஸ்பெசிஃபிக் அஃபென்ஸ் அண்டர் த இந்தியன் பீனல் கோட் ஆர் எனி அதர் லா, எம்ப்ளாயி ஷுட் இனிஷியேட் அப்ராப்ரியேட் லீகல் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடக்குது இல்லை நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சால் கூட இம்மீடியட்டாக லீகல் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக அங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். மிஸ்காண்டக்ட் ரிலேட்டட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஷுட் லீட் டு டிசிப்ளினரி ஆக்ஷன் ஆஸ் பர் ரிலவன்ட் சர்வீஸ் ரூல்ஸ். அதே மாதிரி மிஸ்காண்டக்ட் ஏதாவது நடந்தாலும் நாங்கள் வந்துட்டு நம்ம டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் அந்த பண்ணவங்க மேலே. எம்ப்ளாயீஸ் மஸ்ட் கிரியேட் அ கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் வித்தின் தேர் ஆர்கனைசேஷன் ஃபார் விக்டிம் டு சீக் ரெட்ரெஸ். அதாவது அந்த விக்டிம்ஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கண்டிப்பாக அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கணும். எந்த விமனாவது ஹராஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அந்த விமன் விக்டிம் வந்துட்டு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் கம்யூனிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி தே ஷுட் ஹேவ் மெக்கானிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The committee handling complaints should be adequately constituted, maintain confidentiality and involve a third party such as an NGO to prevent undue influence. ஸோ நம்ம ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியாச்சு. அந்த கமிட்டி வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய யாராலையுமே இன்ஃப்ளூயன்ஷியல் பண்ணப்படாத ஒரு கமிட்டியாக இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நம்ம அதில் ஒரு தேர்ட் பார்ட்டியை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ அவுட் சைடர் ஒரு NGO வந்து அந்த கமிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த விக்டிமை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த கமிட்டியை வந்து அப்பப்போ சூப்பர்வைஸ் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், அவங்க ப்ராப்பராக இருக்காங்களான்னு பார்க்கணும். அது இல்லாமல் அதோட சேர்த்து ஒரு தேர்ட் பார்ட்டி NGOs வந்து அந்த கமிட்டியில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். Next, the central and state government should adopt suitable measures including legislation to enforce these guidelines in private sector. So private sectorலையும் இந்த மாதிரியான guidelines மெயின்டைன் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸில் வருது. ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் விஷாகா கமிட்டி. இந்த விஷாகா கமிட்டி அவங்களுக்கான என்ன அப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு எய்ம் ஆர் மிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தே ஆர் ஒர்க்கிங் மெயின்லி டு இந்த ஆர்கனைசேஷன் வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேருக்குமே ஒர்க் பண்ணுறாங்க. விச் இஸ் ஒர்க் பிளேஸ் வந்து பப்ளிக் பிளேஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக
ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அவங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அங்கே ப்ரமோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், அவங்க எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட நிறைய பிரான்ச்சஸ் இருந்தால் கூட ஈச் பிரான்ச் ஒரு பிரான்ச்சிலும் விசாகா செல் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு கமிட்டி ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மாதிரி தே ஆர் ஹேவிங் இன் ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச்சஸ். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இவங்களுடைய விசாகா கமிட்டியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, to safeguard the rights of female staff, employees and students. So அவங்க female staffs or student இருந்தாலும் ஸ்கூல்ஸ்லேயும் கூட they are allowing this. ஸோ ஸ்கூல்ஸாக இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரெயினி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ், எம்ப்ளாயீஸ், ஸோ எல்லாருக்குமே இவங்க எல்லாருமே சேஃப்கார்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த விசாகா கமிட்டியோட மெயின் அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். அண்ட் டு மெயின்டைன் அ ஹெல்தி அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட் ஃபார் கேர்ள்ஸ், ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்க ஒர்க் பண்ண இடங்களையும் சரி மற்ற இடங்களையும் அவங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஹெல்தி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டு ப்ரிவெண்ட் எனி செக்ஷுவல் இன்வெக்டிவ்ஸ் அண்ட் அப்யூசஸ் டுவர்ட்ஸ் கேர்ள்ஸ், ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். எந்த வகையிலுமே ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் வந்து நடந்துடாமல் பார்த்துக்கிறதும் இவங்களுடைய அப்ஜெக்டிவ். To provide a platform for listening to the complaints. Yes, முக்கியமாக வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காமல் பார்க்குறது ஒரு விஷயம் அப்படின்னாலும், அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது இன்னொரு விஷயம் அப்படின்னாலும், இன்கேஸ் அது நடந்துருச்சுன்னா அதை லிசன் பண்ணணும். அந்த கேர்ள்ஸ் ஆர் விமன் வந்து தே ஹாவ் டு கம் ஃபார்வர்ட். அவங்க கம் ஃபார்வர்ட் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு லிசன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். தேர் ஷுட் பி சம்வன் டு ஹெல்ப் தெம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விசாகா கமிட்டியோட இன்னொரு மெயின் அப்ஜெக்டிவாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க விச் வில் லிசன் டு த விக்டிம்ஸ். விமன் விக்டிமை லிசன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய கஷ்டங்களை கேட்கறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை இவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் டு அப்டைன் எவிடன்ஸ் அண்ட் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த கில்ட்டி. அந்த விக்டிம்க்கு ஃபேவராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்போனண்ட் ஆரோ அந்த ஹூ டிட் தட் அவங்கள வந்து அவங்கக்கிட்ட ஒரு அப்ராப்ரியேட் ஆக்ஷன் அவங்கள அகேன்ஸ்டாக எடுக்கிறதுக்குமே வந்து இந்த விசாகா கமிட்டி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. And to prevent any kind of sexual harassment by using secret monitoring services like fixing surveillance cameras. So surveillance camera fix பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, அந்த ஒர்க் பிளேஸில் இவங்க இருக்கிற இடங்களில் வந்துட்டு அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிவகைகள் செய்யலாமோ எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க. To create a setting of gender justice in workplace where men and women work together to sense of personal security and dignity. So ஒர்க் பண்ணுற இடத்துல men and women both ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி இருக்கணும். அதே மாதிரி ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஒரு டீசெண்டான ஒர்க் பிளேஸாக இருக்கணும். ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜெண்டர் ஜஸ்டிஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் டு இம்ப்ரூவ் த செல்ஃப் ஒர்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ ஒரு ஃபீமேல் வெளியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஒர்த் இருக்குது. நம்ம கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணணும். நம்ம போகிற இடங்களில் தினமும் வீட்டை விட்டு வெளியில் வந்து பஸ்ஸில் இருந்து ஒர்க் பிளேஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வர வரைக்கும் இஃப் ஷீ இஸ் கீப்பிங் ஆன் அண்டர்கோயிங் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அவங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். அதை பிரேக் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணி ஒர்க் பிளேஸை நல்லபடியாக க்ரியேட் பண்ணி கொடுக்கறதும் இவங்களுடைய ஒர்க்காக இவங்க பண்ணுறாங்க. அண்ட் டு கீப் அ விஜிலண்ட் ஐ ஆன் த என்டையர் கேம்பஸ் அண்ட் ஒர்க் பிளேஸ். ஸோ அந்த விசாகா செல் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனில் அந்த என்டையர் கேம்பஸ் மேலேயும் ஒரு விஜிலண்ட் ஐ வச்சு அங்கே இருக்கிற ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் கேர்ள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஹூவர் அவங்களுக்கான ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த விசாகா கமிட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபைனலி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க எதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the committee assess whether the complaint alleges sexual harassment based on the policy definition. So just like that போயிட்டு ஒரு விமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவங்க பண்ணிட மாட்டாங்க. they will assess whether அந்த கம்ப்ளைண்ட் வந்து நிஜமாலே அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த டெஃபினேஷனுக்குள்ளே வருதா, உண்மையாலே அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தானா அப்படின்னு அவங்களும் அசஸ் பண்ணுவாங்க. இட் இன்வெஸ்டிகேட்ஸ் த ட்ரூத் பிகைண்ட் த அலிகேஷன் இந்த கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மையை கண்டறிவாங்க. ஏன்னா நான் இப்போ எனக்கு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஒரு மென் அங்கே பிடிக்கல, என்னோட மேனேஜர் எனக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் லைக் தட் நான் போயிட்டு அங்கே செக்ஷுவல் ஹராஸ் பண்ணிட்டாங்க நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ அதனோட உண்மைத்தன்மை நிஜமாலே இவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிற கண்டறிய வேலையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த கமிட்டிக்கு கண்டிப்பாக இருக்குது. The committee addresses any retaliation or victimization against the complainant or those assisting her. ஸோ அந்த
கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு எதிராக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த விக்டிம்க்கு எதிராக இருக்கக்கூடியவங்களோ இல்லை அதை அவங்களுக்கு அசஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இவங்க கொஷின் பண்ணுறது ஒரு என்கொயரி பண்ணுறது அதனுடைய தன்மை கண்டறிது எல்லாமே பண்ணுறாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் பெனாலிட்டிஸ் ஒரு ஆக்ஷன்ஸ் எகெயின்ஸ்ட் கில்ட்டி பார்ட்டிஸ் ஆர் மேட் டு மேனேஜ்மெண்ட்ஸ் இன்கேஸ் ஆமாம் அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ இல்லை அவங்களுக்கு என்ன பெனாலிட்டிஸ் கொடுக்கணுமோ டெர்மினேட் பண்ணணும்னா டெர்மினேட் பண்ணுறது அந்த கில்ட்டி மெம்பர்ஸ்க்கு எதிராக எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க சம்மரைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. சைக்கலாஜிக்கல் எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங் அண்ட் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ஆர் ரெக்கமெண்டட் ஃபார் விக்டிம்ஸ். அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விக்டிம்க்கு ஒரு ஃபஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் இஃப் அட் ஆல் ஷீ இஸ் இன்ஜூர்டு எங்கேயாவது ஒரு அடிபட்டிருக்கு ஒரு கஷ்டம் இருக்குது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபிசிக்கலாக தேவையான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அவங்கள எமோஷனலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அண்ட் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எகெயின் இஃப் ஷி ஹேஸ் டு கம் அண்ட் ஒர்க் அப்போ அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி கொடுக்கணும் இல்லை அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும் அந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டையும் வந்து இவங்க பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கமிட்டி மானிட்டர் ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் upon receiving its report. ஸோ இதுக்கப்புறம் இந்த கமிட்டிக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஆர் இதை வந்து இந்த இஷ்யூஸ் நடந்ததுக்கப்புறம் இதை பற்றின ஒரு ஃபாலோ அப்பும் அவங்க வந்து பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த இடத்துல நடக்காமல் பார்த்துக்கிறாங்களா மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க என்ன மாதிரியான அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இவங்க பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட்ஸும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு விசாகா கமிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ பர்டிகுலராக இந்த வீடியோவில் வி ஹாவ் சீன் ஆரிஜின் ஆஃப் விசாகா கமிட்டி அந்த விசாகா கேஸ் அப்படிங்கிறது என்ன அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க விசாகா கமிட்டியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி இதோட PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்கும் teacherscript.com வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீட் யூ சூன் இன் சம் அதர் வீடியோ.